தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு, உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த செய்யணும், உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. பெரியண்ணா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை உண்மையாக தூட்டுகிறேன்.
அன்னார் அவர்களை தலைமையேற்றி நடத்தி கொடுக்குமாறு தாழ்ந்தப்பட்டு கேட்டுக்கிறேன். பேர்மேல் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே மற்றும் இங்கே இந்த நாடகத்தை, அதாவது ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடகத்தை கண்டு களிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களே, இங்கே மேலே அமர்ந்திருக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தார் அர்ப்பணிக்கப் போகின்ற உலகம் போற்றும் அகிலம் போற்றும் என்று கூறுகிறார்கள். அகிலம் என்றும் உலகம் ஒன்றுதான். உலகம் போற்றும் இந்த 6வது படைப்பானது அருமையான படைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இதை நீங்கள் கண்டுகளித்து, நாடகத்தை கண்டுகளித்தால் மட்டும் போதாது, இந்த நாடகத்திலே நமக்காக அவர்கள் என்ன நல்ல விதமான செய்திகளை கூறுகிறார் என்று அதை மனதிலே இருத்தி அதை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். அதாவது இது மட்டுமல்ல, எங்கு சென்றாலும், ஒரு புஸ்தகத்தை படித்தாலும் சரி, ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு திருவிழாவுக்கு சென்றாலும் சரி, அங்கே இருக்கின்ற நல்லவைகளை நாம் கட்டாயமாக மனதிலே நிறுத்தி அதை நம் வாழ்விலே கடைபிடித்தமையானால் நமக்கு எப்போதும் முன்னேற்றமே அல்லாமல் பின்னேற்றம் என்பதே இருக்காது. அந்த வகையிலே இவங்க எப்பவும் இப்படித்தான் என்ற ஒரு நாடகத்தை கூறுகிறார்கள். இவங்க எப்பவும் இப்படித்தான் என்பதை அதை நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டா அதை கண்டுக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தவறு செய்யும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க இவன் எப்பவும் இப்படித்தான்ட்டு. அதை லைட்டா எடுத்துக்கிட்டாக்கா அதை இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் கண்டிப்பாக சொல்லும் போது நிச்சயமாக நாம் அதை தவறு செய்ததாக நினைக்க வேண்டும். அந்த வகையில இந்த நாடகத்தை இவர்கள் எந்த அர்த்தத்திலே நமக்கு எடுத்துக்கிறார் என்று புரியவில்லை. இதை சீரியஸாக எடுத்திருக்கிறார்களா இல்லை அப்படியே ஒரு ஜோவியலாக கொண்டு செல்கிறார் என்பதை இருந்து பார்த்து அதனுடைய உள்ள அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் அதனுடைய பின்பற்ற வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் அல்லாமல் இந்த காலத்தில் நாடகம் என்பது ஒரு நல்ல செய்தியை காலந்தொட்டு மக்களுக்கு பரப்புவதற்காகத்தான் இருக்கிறது. இன்றைய வேளையில பார்த்தால் நாடகங்கள் அனைத்தும் வியாபாரம் ஆகிக்கொண்டு ஏதோ ஒரு செய்தியை மக்களிடையே பரப்பி பணம் சம்பாதித்தா போதும் என்ற அளவுக்கு சினிமாவாகட்டும், தொலைக்காட்சியாகட்டும், பேச்சாகட்டும், அரசியலாகட்டும் எல்லாமே வியாபார நோக்கோடு இருக்கிறது. அந்த வகையில் ஸ்ரீ மகா செல்லியம்மன் நாடகம் என்று வியாபார நோக்கு என்பது அவர்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கையும் நல்ல செய்தியை கொடுப்பதற்காக அவர்கள் இந்த நாடகத்தை உங்களிடையே நடத்த இருக்கிறார்கள். அதுவும் அல்லாமல் இதை அவர்கள் எந்த விதமான வணிக நோக்கோடு நடத்தவில்லை என்பது அனைவரும் அறிந்தது. காரணம், இதை அண்ணா அவர்களுக்கு இந்த மன்ற சார்பாக பொன்னாடை சூட்டுகிறேன். அந்த காலத்திலே நாடகம், நாட்டியம் எல்லாமே, நாட்டியம் என்பது பொழுதுபோக்காகவும், நாடகம் என்பது மக்களிடையே நல்ல எண்ணங்களையும் என்ன நடக்கின்றது வாழ்க்கையிலே என்பதை அனைவரும் அறிவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று ஏற்கனவே கூறிய போல நாடகம், கலை, அரங்கேற்றம் எல்லாமே வியாபார நோக்கோடு வணிகமயமாக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாம் இந்த வணிக, அதாவது பொழுதுபோக்கு கூட ஒரு வணிகம் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது ஜீர்ணிக்க கூட முடியாது. அந்த அளவிலே இவர்கள் அவர்களுடைய வாழ்நாளை சம்பாதித்த எல்லாம் இதிலே செலவழித்து
உங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கூற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த விழா பண்டிகையில இந்த பண்டிகை நாட்களிலே உங்களிடம் ஒரு பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நாடகத்தை அவர்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்க உள்ளார்கள். எனவே இந்த நாடகத்தை நீங்கள் கடைசி வரை இருந்து பார்த்து மகிழ்வதோடு அதுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ அல்லது லட்சுமி சித்தப்பா அவர்களை சிறப்பாக தாழ்ந்து இளர்வெளி துர்க்கை செல்லியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தாரின் 6வது படைப்பாக இந்த சித்தப்பா அவர்களுக்கு மலர் மாலையாக அணிவிக்கிறோம். இந்த நாடக மன்றத்திற்கு தலைமைக்கு தகுதி வாய்ந்த அனைத்து பொறுப்புகளுக்கும் தகுதி வாய்ந்த இவர்கள் மிகச் சிறப்பாக தேர்ந்தெடுத்து இன்ஜினியர் பெரியன் அவர்களை இங்கே தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறார். மற்றும் இங்கே அமர்ந்துள்ள தட்சிணாமூர்த்தி அவர்களே, முன்ஷின் அவர்களே, இந்த வேப்பமரத்துப்பட்டு விவசாய சங்கத்தினுடைய செயலாளர் ராஸ் அவர்களே, தோப்புக்கோட்டை சேர்ந்த அருமையன்னார் மணி அவர்களே, ஸ்ரீரங்கன் அவர்களே, குமார் அவர்களே, செங்கோடன் அவர்களே மற்றும் இந்த நாடகத்தினுடைய இயக்கி கொண்டிருக்கின்ற செந்தில்ராஜ் அவர்களே மற்றும் இங்கே இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வந்துள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, அனைவருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக 2 நாடகங்கள் நடந்து கொண்டு கண்டுகளித்தீர்கள். இந்த இளம் இளைஞர்கள் 5 ஆண்டுகளாக நல்ல நாடகத்தை உங்களுக்கு தந்து 6வது ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடிகளிலும் நாங்கள் நாடகத்தை நடத்துவோம் என்று இங்கே இந்த நாடகத்தை நடத்தியுள்ளார்கள். இந்த அண்ணன் பெரியன் சொன்னதை போல இந்த நாடகத்தினுடைய சில நல்ல கருத்துக்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு சிறப்பாக கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துர்க்கை செல்லாண்டியம்மன் பண்டிகையை முன்னிட்டு மகாசக்தி ஸ்ரீ செல்லியம்மன் நாடக மன்றத்தாரின் தட்சிணாமூர்த்தியான அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கிறோம். செல்லியம்மன் நாடக மன்றத்தாரின் அகிலம் போற்றும் 6ஆம் படைப்பான இவங்க எப்பவுமே இப்படித்தான் என்னும் வாழ்வியல் நாடகத்திற்கு இங்கே வருகை புரிந்திருக்கும் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வேப்பமரத்துப்பட்டியினுடைய சிறு விவசாயிகள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் 3ஆம் ஆண்டு வெற்றி விழாவை கொண்டாடி 4ஆம் ஆண்டுக்கு இந்த விவசாய சங்கத்தினை அடியெடுத்து வைத்திருக்க என்னுடைய அருமை அண்ணன் திரு பெரியண்ணன் அவர்களை வருக வருக என மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக வரவேற்று இந்த நாடகத்தில் முதல் சிறப்பு அழைப்பாளராக எங்களுடைய மறைந்த முன்னாள் ஆசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு பாலசுப்ரமணிய ஆசிரியர் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை இந்த வருடம் செலுத்தி அதிலிருந்து நாடகத்திற்கு யார் சிறப்புரையாற்ற தலைமை பொறுப்பை யாரை போட்டால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம் முடிவு செய்து அனைத்து தகுதிகளுக்கும் வாய்ந்த ஒரு நபரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த இந்த வெள்ளர்வெள்ளி பஞ்சாயத்திலே 240 ஏக்கர் இன்று நீர்ப்பாசனம் பாய்கிறது என்றால் இங்கே அமர்ந்திருக்கிறாரே நம்மளுடைய அருமை அண்ணன் திரு பெரியண்ணன் அவர்களால் தான். ஏனென்றால் அவரோடு நிறைய பேர் பணியாற்றி இருந்தாலும் ஒரு மரம் இருந்தால் அதற்கு ஆணிவேர் வேண்டும். ஆணிவேர் இல்லை என்றால் அல்லவேர் இருந்தால் காத்துக்கு சாய்ந்துவிடும். அதே போல இந்த சிறு விவசாயிகள் சங்கம் இந்த முடிவினை எடுத்து வெள்ளரிவெள்ளி ஊராட்சியிலே ஒரு தண்ணி பிரச்சனையை நாம தீர்க்க வேண்டும், குடிநீர் பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும். ஒரு 1/4 ஏக்கரா கூட நாம் இத்தனை
விவசாயிகள் இருந்து நாம் பயிர் செய்ய முடியவில்லையே, ஏதாவது ஒரு திட்டங்களை வகுத்து அந்த திட்டத்தின் மூலம் நாம் இந்த வெள்ளர்வெளி ஊராட்சியிலே நாம் ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று ஆழ்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு அதையும் வெற்றி வாகிய சூடிய பெருமை எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு பெரியண்ணன் அவர்களை தான் சாரும் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் இன்றைய நிலைமை 2 வருடங்களாக நம் பகுதியிலே மழையே பெய்யவில்லை. ஏன் மழையே பெய்யவில்லை? அப்படி இருக்கும் காரணத்தினால் இவர்கள் இப்பொழுது இந்த 6 மாத காலமாக தண்ணீர் கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை. இதை நாம் நன்றாக உணர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது எத்தனையோ ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் போட்டு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 1000 அடி, 1200 அடி வரைக்கும் போட்டு தண்ணியே இல்லை. இதையெல்லாம் விவசாயிகள் இருக்கும் இடத்தை மண்ணிலேயே கொட்டுகிறார்களே என்று வருத்தப்பட்டு ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்திய பெருமை எங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பெரியண்ணன் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு, நான் முதலிலே சொன்னேன், என்னுடைய அருமை மாமா திரு லட்சுமணன் அவர்கள் பேசினார். எல்லா பெருமையும் கொண்ட அவரை சிறப்புரையாற்ற தலைமை பொறுப்பை ஏற்ற போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை நான் பெருமையாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஒரு உதவி என்று போனால் அடுத்த நிமிடமே என்ன வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டு. நாங்கள் நாடகம் போட வேண்டும் என்பது இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம் இந்த வருடம் சென்ற பொழுது ஒரே ஒரு கருத்துக்களை சொன்னார். ஏன் இந்த நாடகம் தான் நீங்கள் போட வேண்டுமா? 60,000 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க, அது ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போறதுக்கு 5 வருஷம் போட்டாச்சு, 6வது வருடம் வேற ஏதாவது ஒண்ணு சிறப்பா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். சரி, முடிவெடுத்து ஏதாவது ஒண்ணு செய்யறங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால இந்த நாடகத்தை இங்கே தலைமை பொறுப்பேற்று வந்திருக்கும் பெரியண்ணன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய சிறு விவசாயிகள் நலச்சங்க தலைவர் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் செயலாளர் திரு ராஜண்ணார் அவர்களையும் மற்றும் இங்கே அமைந்திருக்க என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு குணசீலன் அவர்களையும் மற்றும் இங்கே அமைந்திருக்கும் என்னுடைய மாமா திரு லட்சுமணன் அவர்களையும் மற்றும் சிறு விவசாய நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் எங்களுடைய அம்மன் நாடக மன்றத்தின் அன்பு சகோதரர்கள் காமராஜன் செல்வம் அவர்களையும் வரவேற்று இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம் போற்றும் இவங்க எப்பவுமே இப்படித்தான். இந்த தலைப்பினை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு நேற்று ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு வாரம் தான் கதை எழுதினாங்க, ஒரே வாரம். அருமையான டைட்டில், அருமையான கதை. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து எழுதினாங்க, ஒன்று சேர்ந்தாங்க, கொண்டாந்தாங்க, அரங்கேற்றிட்டாங்க. இந்த பசங்களும் 10-20 நாளா கதை எழுதினாங்க. இப்ப இவங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்திருக்காங்க. அவங்க தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்தாங்க. அவங்க HT லைன், நாம 3P லைன், நாமளும் HT லைன் ஆகுவோம் அப்படி என்பதை இந்த நேரத்திலே நான் மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்திற்கு பெருமையோடு சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த பெருமையோடு பேசிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு உறுதுணையாக உள்ள காமராஜ் அண்ட் செல்வம் அவர்களை சிறுவுரையாற்றுமாறு தாழ்ந்தபுடன் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே தலைமை பொறுப்பு கேட்டு வந்துள்ள அண்ணர் திரு பெரியன் அவர்களுக்கும் மற்றும் வேப்பமரத்துப்பட்டி சிறு விவசாய சங்க உறுப்பினர் தலைவர் அவர்களுக்கும், லட்சுமணன் அவர்களுக்கும், குணசீலன், மூர்த்தி அவர்களுக்கும், இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தின் எப்பவும் இவங்க இப்படித்தான் அன்னார் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மனையாக அணிவிக்கிறோம். எங்கள் செல்வம் அண்ணா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மலையாக அணிவிக்கிறோம். இவங்க எப்பவும் இப்படித்தான் என்ற நாடகத்தை வாழ்த்தி, இந்த நாடகம் சிறக்க எங்கள் அம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஹலோ, செல்வான் அவர்களை சிறு உரையாற்றுமாறு தாங்கள். அன்பு நாடக ரசிகர் பெருமகளுக்கு எங்கள் அன்பன் நாடகமன்றத்தின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு முன்னால் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலம் குறுகிய இருப்பதால் ராசண்ணா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொருட்களையாக அறிவிக்கிறோம். எழுதிக் கொண்டு நடிப்போடு தொடர்புள்ள நண்பர்களை கொண்டும் நாடகத்தை துடிப்போடு இயக்கச் செய்தால் அது வெற்றியை காண்கலாம் என்பதை உணர்த்தி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொடுத்த பெரியண்ணன் அவர்களுக்கும், ராசண்ணா அவர்களுக்கும், குன்சில் அண்ணன் அவர்களுக்கும், தட்சிணாமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், காமராஜ் அண்ட் செல்வம் அண்ணா அவர்களுக்கும், எல் அச்சுண்ணன் அவர்களுக்கும், சிறு விவசாய சங்க உறுப்பினர் அவர்களையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி. அன்னார் அவர்களை நாடகத்தை துவக்கி வைக்குமாறு தாழ்ந்தபுரம் கேட்டுக்கொள்கிறோம். முடிஞ்ச பிறகு தாங்க. சரி சரி. நடைபெறுவது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்றத்தார் பல சாதனைகளை நாடகங்களில் மட்டுமல்ல மற்ற வகைகளெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை தூங்குவதற்கு இந்த அர்ப்பணிக்கிறேன். நன்றி. வளர்வெளி ஸ்ரீ துர்க்கை சேலாண்டியம்மன் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ மகாசக்தி அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. சிவனை ஆணை முகனை அறுவடை நேசனை இளமலை வாசனை ஐயனாரசாமி அம்மையப்பசாமி கருப்பண்ணசாமி காத்தவராயசாமி மதுரை வீரசாமி முனியாண்டி சாமி பெரியண்ணசாமி பெத்தண்ணசாமி ஏழு முனி நாதமுனி வேதமுனியே வானமுனி நானமுனி நாதமுனியே முகம் காட்ட வாங்கடா முகமலிய தாங்கடா சிவசக்தி நவசக்தி யுகசக்தியே திரிசூலி மகமாகி வெக்காரியே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே. சொன்ன பத்திரகாளியே ஆசையால அவதிப்பட்டோம் புவனேஸ்வரி அழுத கண்ண
விசேஷமா? ஏங்க எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தி நினைச்சிட்டு எல்லாத்தையுமே மறந்துடுவீங்களா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் சங்கமமான கல்யாண நாள். போங்க, வெந்நீர் ரெடியா வச்சிருக்கேன், குளிச்சுட்டு கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. இன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நீ வேற ஏன் இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? நானும் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியல. இத பாருங்க, உங்க மன வருத்தம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம என்னங்க செய்ய முடியும்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ஆனா நீயே இப்படி விதி விதின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. எதா இருந்தாலும் நம்ம இருக்கிறது தான் இருக்கு. இப்படியே சொல்லிட்டு நானும் வாழவும் தயாரா இல்ல. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆனந்தி,